இன்றைக்கி கிளாஸில் காலை நேரத்தில் நம்ம மார்னிங்கில் நம்ம என்னென்ன செயல்லாம் செய்கிறோம், என்னென்ன வேலையெல்லாம் செய்கிறோம்னு சொல்லி இன்றைக்கி கிளாஸில் பார்ப்போம். இந்த சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி காலையில் பேசுகிறதுக்குரிய ஃபார்முலா பார்ப்போம். என்னென்னலாம் பேசணும்னா, எப்படி வச்சு பேசணும்னா, சப்ஜெக்டு, வெர்பு, ஆப்ஜெக்டு. சப்ஜெக்டுனா ஐனா நான், கி, சி, இட், யூ, வி, தே. உங்களுக்கு சப்ஜெக்ட் அதிகமாக தெரியும், நம்ம கிளாஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு புரியும். அடுத்து வெர்புனா ஒரு வினைச்சொல், ஒரு செய்யப்படும் பொருள், செய்யப்படும் செயல் தான் ஒரு வினைச்சொல். ஆப்ஜெக்ட்னா செய்யப்படும் பொருள். ஒரு பொருளை நம்ம குறிக்கிறதுக்கு தான் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறோம். இதை வச்சு தான் இன்றைக்கி இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். வெக்காபுலரி பார்ப்போம். அலாரம்னா எச்சரிக்கை மணி, இல்லைன்னா அலாரம். ஸ்ட்ரெச்னா உடலை நீட்டி நெளித்தல், ஸ்ட்ரெச்சாக இருக்குன்னு சொல்லுவாங்களே. மெடிடேஷன்னா தியானம். எக்ஸசைஸ்னா உடற்பயிற்சி. நியூஸ்பேப்பர்னா செய்தித்தாள். பேக்னா தயார் செய்தல், லஞ்ச் பேக்குன்னு சொல்லுவாங்க. காம்ப் தலை சீவுதல். ப்ரேனா பிரார்த்தனை. ஷார்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். இன்றைக்கி காலை நேரத்தில் நம்ம எந்திரிச்சோடனே என்னென்னலாம் பேசணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம எந்திரிப்போம். நான் அதிகாலையில் எந்திரிக்கிறேன், அலாரத்தை ஆஃப் பண்ணுறேன், தண்ணீர் குடிக்கிறேன். எந்திரிச்சோடனே தண்ணீர் குடிக்கிறது. நான் ப்ரே பண்ணுறேன், இல்லாட்டி மெடிடேஷன் பண்ணுறேன். நிறைய நம்ம வாக்கிங் போகிறோம், செய்தித்தாள் படிக்கிறோம், அப்புறம் நம்ம சாப்பாடு ரெடி பண்ணுறோம் காலையில், அப்புறம் தலை சீவுறோம், அப்புறம் நம்ம வேலைக்கு போகிறோம், ஸ்கூல் போகிறோம். இந்த மாதிரி நம்ம டெய்லி செய்கிறோம். இந்த இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் பேசணும்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு தமிழில் பார்ப்போம். நான் அதிகாலையில் விழிக்கிறேன். நான்னா சப்ஜெக்ட். ஃபஸ்ட்டு ஃபார்முலா பார்த்துக்குறோம். சப்ஜெக்டு, வெர்பு, ஆப்ஜெக்டு. இதை வச்சு தான் நம்ம இங்கிலீஷில் பேசணும். ஃபஸ்ட்டு சப்ஜெக்டு, நான்னா ஐ. அடுத்து விழிக்கிறேன்னா எந்திரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லணும். அது இங்கிலீஷில் எப்படின்னா வாக்கப்னா வெர்பு. அடுத்து ஆப்ஜெக்ட் அதிகாலைன்னா இயர்லி. அப்போ இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ஐ வாக்கப் இயர்லி. அடுத்த வாக்கியம் பார்ப்போம். நான் அலாரத்தை அணைக்கிறேன். எந்திரிச்சாச்சு, அப்புறம் அலாரத்தை ஆஃப் பண்ணுறோம். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்? சப்ஜெக்டு நான்னா ஐ. அணைக்கிறேன்னா டர்ன் ஆஃப் வெர்பு. அலாரம்னா ஆப்ஜெக்ட். இப்போ இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ஐ டர்ன் ஆஃப் த அலாரம். அடுத்த வாக்கியம் பார்ப்போம். நான் வெதுவெதுப்பான தண்ணீர் குடிக்கிறேன். ஃபஸ்ட்டு சப்ஜெக்டு, நான்னா ஐ. குடிக்கிறேன்னா வெர்பு, ட்ரிங்க். வெதுவெதுப்பான தண்ணீர் ஆப்ஜெக்ட். வெதுவெதுப்பான இங்கிலீஷில் வார்ம். தண்ணீர்னா வாட்டர். இப்போ இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ஐ ட்ரிங்க் வார்ம் வாட்டர். அடுத்த வாக்கியம் பார்ப்போம். நான் 10 நிமிடம் தியானம் செய்கிறேன். 10 நிமிஷம் தியானம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆங்கிலத்தில் எப்படி சொல்லணும்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு சப்ஜெக்டு, நான்னா ஐ. செய்கிறேன்னா டூ இங்கிலீஷில், வெர்பு. அடுத்து தியானம்னா ஆப்ஜெக்டு, மெடிடேஷன். 10 நிமிடம்னா 10 minutes இங்கிலீஷில். அப்போ இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? ஐ டூ மெடிடேஷன் ஃபார் 10 minutes. அடுத்த வாக்கியம் பார்ப்போம். நான் நடைப்பயிற்சி செல்கிறேன். நான் வாக்கிங் போகிறேன்
அப்படின்னு சொல்லணும் இங்கிலீஷில். ஃபஸ்ட்டு நான்னா சப்ஜெக்ட் ஐ, அடுத்து செல்கிறேன், செல்கிறேன்னா கோ வெர்பு, அடுத்து வாக்கிங்னா நடைப்பயிற்சி ஆப்ஜெக்ட். இப்போ இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ஐ கோ ஃபார் எ வாக். அடுத்த வாக்கியம் பார்ப்போம். நான் செய்தித்தாள் வாசிக்கிறேன். நம்ம எந்திரிச்சிட்டு தண்ணி குடிச்சிட்டு வாக்கிங் போயிட்டு அடுத்து செய்தித்தாள் வாசிக்கிறோம். அது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா ஐ சப்ஜெக்டு நான், அடுத்து வாசிக்கிறேன், வாசிக்கிறேன்னா இங்கிலீஷில் ரீட் வெர்பு, அடுத்த ஆப்ஜெக்டு செய்தித்தாள், செய்தித்தாள்னா நியூஸ் பேப்பர். அப்போ இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ஐ ரீட் த நியூஸ் பேப்பர். அடுத்த வாக்கியம் பார்ப்போம். நான் காலை உணவு தயார் செய்கிறேன். சப்ஜெக்டு ஐ, ஐனா நான், தயார் செய்கிறேன்னா ப்ரிப்பேர் வெர்பு, அடுத்து காலை உணவு, காலை உணவுனா பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஜெக்டு. இப்போ இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ஐ ப்ரிப்பேர் பிரேக்ஃபாஸ்ட். அடுத்த வாக்கியம் பார்ப்போம். நான் என் மதிய உணவை தயார் செய்கிறேன். நான் மதிய உணவு தயார் செய்கிறேன், இல்லைன்னா பேக் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது ஆங்கிலத்தில் எப்படி சொல்லணும்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு சப்ஜெக்டு நான்னா ஐ, அடுத்து வெர்பு, வெர்பு வந்து தயார் செய்கிறேன் இல்லைன்னா பேக் செய்கிறேன், பேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது வந்து பேக்குன்னா வெர்பு. அடுத்து மதிய உணவு, மதிய உணவுனா லஞ்ச் பாக்ஸ். அடுத்து இதை இங்கிலீஷில் எப்படி சொன்னால் ஐ பேக் மை லஞ்ச் பாக்ஸ். மைனா என் மதிய உணவு. அடுத்த வாக்கியம் பார்ப்போம். நான் என் தலை சீவுகிறேன். நான் தலை சீவுகிறேன் அப்படின்னு சொல்கிறோம். அது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? சப்ஜெக்ட் ஐ, ஐனா நான், அடுத்து சீவுகிறேன், சீவுகிறேன்னா காம்ப் வெர்பு, வெக்காப்புலரில் பார்த்துருக்கோம். சீவுகிறேன்னா காம்ப். அடுத்து தலைமுடி, தலைமுடினா ஹேர், என் தலைமுடினா அப்போ மை ஹேர் ஆப்ஜெக்டு. அப்போ இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ஐ காம்ப் மை ஹேர். அடுத்த வாக்கியம் பார்ப்போம். நான் காலை 8:30 மணிக்கு வேலைக்கு கிளம்புகிறேன். இப்போ நான் வேலைக்கு கிளம்புறேன், இதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் ஐ, லீவ்னா கிளம்புகிறேன் வெர்பு, அப்புறம் ஒர்க்குனா வேலை ஆப்ஜெக்ட். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்? ஐ லீவ் ஃபார் ஒர்க் அட் 8:30 AM. இப்போது நம்ம இதை நான் வேலை கிளம்புறேன்னு சொல்கிறேன், இல்லாட்டி ஸ்கூலுக்கு போகிறேன் அது சொல்லணும். ஸ்கூலுக்கு போகணுன்னா அது எப்படி சொல்லணும்? நான் காலை 8:30 மணிக்கு ஸ்கூலுக்கு கிளம்புகிறேன். அப்போது ஐ லீவ் ஃபார் ஸ்கூல் அட் 8:30 AM. இதே மாதிரி தான் சப்ஜெக்டு வெர்பை வச்சு நம்ம பேசணும். அடுத்ததாக ஹோம்ஒர்க் பார்ப்போம். இன்றைக்கி கிளாஸோட ஹோம்ஒர்க் பார்ப்போம். உங்களுக்கு இந்த எதை வச்சுன்னா அந்த ஃபார்முலா வச்சு நீங்களாக இது பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் சரி பார்க்குறேன். நான் அலுவலகத்தில் செல்கிறேன். வாக்கியம் நான் அலுவலகத்துக்கு செல்கிறேன். இதுதான் சப்ஜெக்ட் என்னன்னு பாருங்கள். அடுத்து வெர்பு என்னன்னு பாருங்கள். செல்கிறேன் இருக்குது வெர்பு, ஆப்ஜெக்ட் வந்து அலுவலகம் இருக்குது. இதுதான் இன்றைக்கி ஹோம்ஒர்க்கு. இந்த கிளாஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.